வணக்கம். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடுறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னதுன்றது நிறைய பேர் கேட்குற சமாச்சாரம் இதுதான். எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் சார்ட் வச்சு பார்க்குறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் பேலன்ஸ் ஷீட் வச்சு பார்க்குறது. எஸ், ரெண்டுமே உண்மை. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அப்கமிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்லிடுறேன். வர 15th அன்னைக்கு 2 நாள் இருக்குது, சரியா? வர 15th அன்னைக்கு நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம். கம்ப்ளீட் பேக்கேஜ், ரைட்? 6 மாதம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் இவ்வளோ டெப்த்தாக கம்ப்ளீட் பேக்காக யாருமே கொடுக்கல. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணால் பீப்புள் வில் கிவ் யூ 9444468888க்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிங்க. வாங்க, இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்பர்ஸ் பார்க்குறோம். ஒரு கம்பெனியோட 2 விஷயத்தை நம்ம பேசிக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்று, கம்பெனியோட ஆக்சுவல் வேல்யூ என்ன, அண்ட் இந்த வேல்யூக்கு அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க. அப்போ இந்த சம்பார்த்தனைக்கும் இந்த வேல்யூக்கும் கரெக்டாக இருக்கா, வி கால் இட் அஸ் எ இன்ட்ரென்சிக் வேல்யூ. நிஜமாவே அது மதிப்பு இருக்கா? இன்றைக்கி 1 kg கோல்டு எடுத்துங்களேன், அப்ராக்சிமேட்லி அபவுட் 88 lakhs. 1 kg கோல்டு 88 lakhs. திடீர்னு நான் 1,20,00,000 1 kg கோல்டுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அட போடா, அங்கே 88 லட்சத்துக்கு கிடைக்கிது, நான் ஏன் 1,20,00,000 கொடுக்கணும்னு. இல்லை, இதுக்கு இந்த வேல்யூ அந்த வேல்யூன்னு சொன்னால் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, போடான்னு வைங்க, ரைட்? ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ, எவ்ரி டே யூ ஆர் ஏபிள் டு see தட் வேல்யூ. ஸோ ஒரு கம்பெனி இந்த கம்பெனி இதுதான் வேல்யூ ன்றது எப்படி எடுப்பீங்க? ஏர்னிங்ஸ் வச்சு எடுப்பாங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதுக்கு. ஒன்று கரண்ட் ஏர்னிங்ஸ் வச்சு எடுப்பாங்க, இன்னொன்று ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ் வச்சு எடுப்பாங்க. மூணாவது இந்த கம்பெனியோட மதிப்பு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னு சொன்னால் இவங்க வர பிஸ்னஸ் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ். இப்போ ஏஐ எடுத்துங்களேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த கம்பெனியில் நிறைய சம்பாதிக்க முடியும், இந்த ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ். ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த பழைய நான் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த செட்டியாருங்க இல்லை மார்வாடிஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, ஃபிசிக்கலாக என்ன கொடுக்குற, ரைட்? தங்கம் கொடு, கம்பெனியை கொடு, பைக்கை கொடு, நான் அதுக்கான வேல்யூ நான் கொடுக்குறேன். இது ஃபிசிக்கலாக இருக்கிற பொருளுக்கான வேல்யூ. இப்போ ஏஐ இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, இதுக்கு ஃபிசிக்கல் கிடையாது, ரைட்? இன்ட்ரென்சிக் வேல்யூன்றது எப்படி எடுப்போம்? அவங்களோட ஏர்னிங்ஸ் வச்சு தான் எடுப்போம். ஃபிசிக்கலாக எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இன்ஃபோசிஸ் எடுத்துங்க, ரைட்? இன்ஃபோசிஸை இன்ஃபேக்ட் எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றது தெரியாது. நம்பர் ஆஃப் ரூம்ஸ், ரைட்? ஒரு ஹோட்டல் இருக்குது, தாஜ் இருக்குது, ஐடிசி இருக்குது. இவங்கள்ட்ட இருக்கிற ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இருக்குல்ல, அதோட ஜாஸ்தி இன்ஃபோசிஸ்ட இருக்குது. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரூம்ஸ் வச்சுருக்கிறாங்க. எத்தனை பேர்த்துக்கு இது தெரியுன்றது தெரியாது. நாளைக்கு இன்ஃபோசிஸ் அப்பா நான் ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு வரேன்னு சொன்னால் எல்லா கம்பெனிஸும் அழுவாங்க, ஏன்னா அவ்வளோ ரூம்ஸ் வச்சுருக்குறாங்க. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றது தெரியாது. இது இல்லாத அவங்கள்ட்ட ஹெவி ரியல் எஸ்டேட்ஸ் வச்சுருக்காங்க. தலைவர் பழைய காலத்து ஆள் இல்லை, ஸோ டெஃபினெட்லி அந்த இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ அதெல்லாம் இல்லைன்னு வச்சிங்களேன், அவன்கிட்ட இருக்கிறது என்ன? ஒரு சாஃப்ட்வேர்ஸ். அந்த சாஃப்ட்வேர்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 10 CDஸில் போட்டு கொடுத்துடலாம், ரைட்? 1 TB இல்லை 2 TB இதில் 100 TB எடுத்துகிட்டு வந்தால் இதான்ப்பா கம்பெனின்னு சொல்லலாம். யார்ட்டாச்சும் ஒருத்தண்ட போய் காயலாங்கடகாரன்ட்ட போய் கொடுத்தா அவன் எடை போட்டுட்டு சார் 500 ரூபா கொடுக்குறான்னு. பட் இன்ஃபோசிஸ் அதான் மதிப்பா? கிடையாது. ஸோ நம்ம பேசிக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், கம்பெனியோட அசெட்ஸ், அவங்களோட ஏர்னிங்ஸ், அந்த பேஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு கம்பெனியோட மதிப்பு என்ன, இன்னைக்கு ஏர்னிங்ஸும் ஃப்யூச்சரில் வர ஏர்னிங்ஸும் பேஸ் பண்ணி இந்த மதிப்பு சரியான மதிப்பா? எண்ட் ஆஃப் த டே சொல்கிறது 2 வார்த்தை ஆர் 3 வார்த்தை. எஸ், இது வேல்யூ கரெக்டாக இருக்குது, இல்லை ஓவர் ப்ரைஸ்ட், இல்லை அண்டர் வேல்யூட். இந்த 3 வார்த்தை தான். என்றைக்குமே அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் வாங்கும் போதும், ரைட், அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் வாங்கும் போதும் உங்களுக்கு மல்டி பேக்கர்ஸ் கிடைக்கும். அண்ட் ஓவர் வேல்யூ வாங்கும் போதும் ப்ரைஸ் கீழே இறங்கும். இதுதான் ரியாலிட்டி. ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் ப்ரைஸ் ஃபண்டமெண்டலை நோக்கி தான் போகும். இதுதான் ரியாலிட்டிஸ். இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் என்ன தப்பு இருக்குன்றது ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நம்ம தெரியும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன இருக்கட்டும் கம்பெனியோட மதிப்பு,
மார்க்கெட்டில் வந்தால் நான் தான் ப்ரைஸ் டிசைட் பண்ணுவேன். அந்த ஸ்டாக்குக்கான கரண்ட் வேல்யூ என்ன, ரைட்? மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்குக்கு வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அந்த பேசிஸில் வந்து நம்ம பண்ணுறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஃபியூச்சர் ப்ரைஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். எதை வச்சு? பாஸ்ட் ப்ரைஸை வச்சு. இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? சார்ட் பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ், வால்யூம், மொமெண்டம், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன்ஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸில் இட்ஸ் ஃபார் ட்ரேடிங், இதை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ண முடியாது, ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு நீங்கள் லாங் டேர்ம் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது தப்பு, ரைட்? நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக இந்த இடத்துல வந்து புல் ரன் இருந்துச்சு, பயங்கரமான புல் ரன் இருந்துச்சு. ஸோ நம்ம சொன்னது எல்லாமே மேலே போச்சுன்றதுனால நிறைய பேர் இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்டாக்கை வந்து நியர் பாட்டமில் பிடிச்சோம். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பிஎஃப்சி, ஆர்இசி, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், நம்ம டிஎல்எஃப், அதே மாதிரி இப்போ ரீசண்டாக சுஸ்லான், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸை வந்து நியர் பாட்டமில் பிடிச்சோம். 2019 வந்து சன் ஃபார்மா, இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 20x, 8x, 9x அது மாதிரி தான் போச்சு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் எடுத்துங்க, டாடா ஸ்டீல் எடுத்துங்க, டைட்டன் எடுத்துங்க, இது எல்லாமே வந்து மல்டி பேக்கர். வி வர் ஏபிள் டு கெட் இட் ரைட் அட் தி பாட்டம். ஸோ டெஃபினட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் லாங் டேர்ம் ப்ரைஸிங் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? எஸ், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுக்கான மெத்தடாலஜிஸ் இருக்குது, ரைட்? நிறைய பேர் வந்து இது பண்ண முடியாதுன்றது சொல்கிறாங்க, பண்ண முடியுன்றதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். டெஃபினட்டாக ஏர்டெல் எடுத்துங்க, நிறைய பேர் வந்து ஏர்டெல் பிரேக் அவுட் ஆகாதுன்னாங்க. 2017 வந்து நான் வந்து சொன்னேன், நெக்ஸ்ட் ஒரு 5 to 8 இயர்ஸில் வந்து ரிலையன்ஸ் வந்து வில் பி அபவுட் 5xன்னு சொன்னேன். அப்போ நிறைய பேர் சிரித்தாங்க. பிஎஃப்சி வந்து அடுத்த ஒரு 2-3 இயர்ஸில் வந்து இது வந்து மல்டி பேக்கர் ஆகும்னு சொன்னப்போ சிரித்தாங்க, ரைட்? இப்போ கூட நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஹிந்து காப்பர் அதே மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சுஸ்லான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஐஓபி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது விச் குட் பி அ மல்டி பேக்கர். மறுபடியும் நீங்கள் எடுத்துங்க, நான் இது வந்து டிப்ஸாக நான் கொடுக்கல, இதை வந்து அனாலிசிஸ் பண்ணி ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம், அட்லீஸ்ட் 3 to 5 இயர்ஸ் பீரியடில் வந்து நம்ம பேசுகிற விஷயம். இது எல்லாமே வந்து லாங் டேர்மும் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரைட்? அண்ட் இந்த பாஸ்ட்லேயும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், ஃப்யூச்சர்லேயும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் இட்ஸ் மென்ட் ஃபார் ட்ரேடிங். ஷார்ட் டேர்ம், நாளைக்கு என்ன ப்ரைஸ் இருக்கும், அடுத்த வாரம் என்ன ப்ரைஸ் இருக்கும், அடுத்த ஒரு 15-20 நாள் இல்லை ஒரு மாதத்துக்கு என்ன ப்ரைஸ் இருக்கும், இதுதான் வந்து பேசிஸ். நம்ம வந்து மொமெண்டமில் போகிறோம். ப்ரைஸ் மேலே போகுதா, நான் அவன் கூட வரேன், ரைட்? ஆஸ் லாங் ஆஸ் தி ட்ரெண்ட் இஸ் அப், ஹீ இஸ் அவர் ஃப்ரெண்ட். ட்ரெண்டு டவுனாக நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். இது இன்வெஸ்டர்ஸ்க்கு. ட்ரேடருக்கு டவுன் ட்ரெண்டில் கொண்டாட்டம். இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து ட்ரேடராக இருக்கும் போதும் பயங்கர கொண்டாடுவேன். ஏன்னு சொன்னால் மேலே ஏறத்துக்கு 10 நாள் பிடிச்சிச்சின்னா அதே டிஸ்டன்ஸ் வந்து கீழே 2 நாள் இல்லை 3 நாளில் வரும். 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 10 நாள் பிடிக்குதுன்னா டவுன் சைடில் வந்து 100 ரூபா 3 நாள் 2 நாளில் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். டவுன் ட்ரெண்ட் இஸ் அ பியூட்டிஃபுல் வே. உங்களுக்கு வந்து ட்ரெண்டு தான் வேணும். அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்றது வேறு விஷயம். ட்ரெண்டு இருந்தால் நீங்கள் விளையாட முடியும். பேசிக்காக டெக்னிக்கல் அனாலிசிஸில் கம்பெனி பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே தேவையில்லை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கம்பெனியோட மதிப்பு என்ன, ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் எதுவுமே தேவையில்லை. ப்ரைஸில் எல்லாமே வரும். மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்குக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, என்ன மூமெண்டம் இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் வந்து நம்ம டிசிஷன்ஸ் பண்ணலாம். பழைய ஹிஸ்ட்ரி, அந்த பழைய ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு வி ஆல்வேஸ் ஒர்க் ஆன் தி ஃபியூச்சர் ப்ரைஸிங். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரே ஒரு ஃபார்முலாவில் ஒர்க் ஆகுது. என்னது? ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஒரு பேட்டர்ன் இருக்குனால் அந்த பேட்டர்ன் எப்பயுமே இந்த பிரபஞ்சத்தில் வந்து மறுபடியும் வரும். அது பேட்டர்ன் என்னான்றதை ஐடென்டிஃபை பண்ணணும், அவ்வளோதான். மக்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்டஸ்ட் பேட்டர்ன் டே அண்ட் நைட். இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:30 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். நான் இப்போ சொன்னால் அடுத்த ஒரு 1 ஹவரில் வந்து இருட்டாயிடும், ரைட்? ஃபுல் இருட்டாகாது. ஒரு இடத்துல வந்து சின்னோண்டு ஒரு நல்ல லைட் பல்பு மாதிரி எரியும். ஏன்னு சொன்னால் பௌர்ணமி, நேற்று தான் வந்து பௌர்ணமி முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 10 மணி நேரத்தில் வந்து சூரியன் வந்து ஈஸ்டில் வந்து மேலே வருவாப்பில், ரெட் கலரில் இருக்குன்னு சொன்னால் அட்டா போடா எங்களுக்கும் தெரியும், காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லுவீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஷார்ட் மெமரி, ரிப்பிட்டேஷன். இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க. 15 நாளைக்கு ஒருத்தர வந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமி, பௌர்ணமிலேருந்து அமாவாசை,
செகண்ட் சைக்கிள். ஃபஸ்ட்டு சைக்கிள் டே அண்ட் நைட் தெரியும். செகண்ட் சைக்கிள் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து 30 days ஆர் 29 days ஆஃப் லூனார் சைக்கிள். தேர்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது வந்து 365 இயர்லி சைக்கிள். அவ்வளோதான். இதை தாண்டி எத்தனை சைக்கிள் வந்து உங்களுக்கு தெரியும்? நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது, ரைட்? உங்கள் ஓன் லைஃப்பில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள் நீங்கள் எடுத்துங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட, மறுபடியும் நான் ஜோஷியத்தை நான் சொல்லு, உங்கள் வீட்டில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஈவெண்ட்ஸ் எடுத்துங்க. ஒரு பிறப்பு, இல்லை வீட்டில் நடந்த ஒரு டெத்து, இல்லை வீட்டில் நடந்த ஒரு முக்கியமான கல்யாணம், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாச்சும் முக்கியமான ஈவெண்ட்ஸ், ரைட்? இட் குட் பி ஜாப் கிடைச்சதா இருக்கலாம், இல்லை ஒரு ஜாக்பாட் கிடைச்சதா இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததாக இருக்கலாம். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுங்களேன். யூ வில் ஃபைண்ட் எ ரிப்பிட்டிஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸில் வந்து நிறைய டைம் ஃப்ரேம்ஸில் இருக்குது. ஷார்ட்டஸ்ட் டைம் ஃப்ரேம் நான் வந்து சொன்னேன், அண்ட் லாங்கஸ்ட் டைம் ஃப்ரேம் இட் குட் பி ஈவன் 100, 400, 500 years. 400 வருஷத்துக்கு ஒருத்தர ஒரு ராஜாங்கமே மாறி இருக்கு. நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, அக்ராஸ் தி குளோப், ரைட்? ஸோ இந்த ரிப்பிட்டிஷன் ஆஃப் பேட்டர்ன் தான் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம பார்க்குறது. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் ஷார்ட் டேர்ம், வெரி ஷார்ட் டேர்மும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். உங்களால் கால்குலேட் பண்ணி உங்களால் வந்து யூகிக்க முடியும்னு சொன்னால் நிறைய விஷயத்த வந்து லாங் டேர்முக்கு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மீண்டும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு வரலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் மேஜர் ப்ராப்ளம் என்ன? சத்தியமாக வந்து புதுசாக ஆர்டர் கிடைக்குது, கம்பெனிக்கு ஆர்டர் கிடைக்குது, அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்? ஒரு செக்டாருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபேவரபுளாக வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுங்க. திடீர்னு வந்து கவர்மெண்ட் வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுது, இன்னும்லாம் ஆட்டோமொபைல் செக்டாருக்கு வந்து நாங்கள் வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம், 50% டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னால் டப்புன்னு ஆட்டோ ஸ்டாக்ஸ்லாம் தூக்கும். அதெல்லாம் விட்டுருங்க, ரைட்? ஆனால் மேஜராக இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேருந்து வரும்? ஆட்டோ செக்டரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. எவ்ரி 1ஆம் தேதி, அதுக்கு ப்ரீவியஸ் மாதம், இப்போ February 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி வந்து ஜனவரி மாதத்தோட சேல்ஸ் ஃபிகர் வந்திருக்கும். அதை வச்சு ஸ்டாக் ப்ரைஸ் மாறலாம். ஒன்று, நார்மலாக எவ்ரி குவார்ட்டர் 3 மாதத்துக்கு ஒருத்தர் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வரும். இந்த மாதம் இதுக்கு முந்தின குவார்ட்டரில் வந்து அந்த கம்பெனி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, ரைட்? நம்பர்ஸ் பார்ப்பாங்க. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிளே எடுத்துங்களேன், மாருதி எடுத்துங்க. மாருதி வந்து பெஸ்ட் குவார்ட்டராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர் குவார்ட்டர் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு. தட் வாஸ் தேர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ரைட்? ஜனவரி மாதத்தில் வந்து ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னம்லாம் வந்து மாருதி பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு எதிர்பார்த்தாங்க. மாருதி டிட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேல்ஸ் இன் ஜனவரி, ரைட்? மார்க்கெட்டில் வந்து பயங்கர டல்லாக இருக்குது, மார்க்கெட்டில் நம்பர்ஸே கிடையாதுன்னாங்க. தி டிட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேல்ஸ். ஸோ டெஃபினட்டாக வந்து இது மாதிரி நம்பர்ஸ் வரும்போதும் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் பேஸ்ட் ஆன் தி நம்பர்ஸ், இல்லைன்னு சொன்னால் எவ்ரி குவார்ட்டர். இப்போ வந்து ஹிந்துஸ்தான் லீவர்லாம் எடுத்துக்கிட்டா எவ்ரி குவார்ட்டர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வரும். அவங்களோட அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது தான் வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. அது வரைக்கும் தேவோடு காத்துட்டு இருக்க வேண்டியதான். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னு சொன்னால், என்ன பப்ளிக்கு தெரியுமோ அண்ட் என்ன விஷயம் தெரியாதோ அதுவும் உள்ளே தெரியும். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியோட டைரக்டர், ரைட்? கம்பெனிக்கு வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்குன்றது எனக்கு தெரியுமா? அப்போ நான் என் சொந்தக்காரங்களுக்கெலாம் நான் சொல்லுவேனா? இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேனா? இல்லை என் கம்பெனியோட ஆடிட்டர்ஸ்க்கு தெரியுமா? தட் கம்பெனியில் வந்து சில நல்ல விஷயங்கள் வந்திருக்கு, ப்ரைஸ் வந்து மூவ் ஆக போகுது. இல்லை அந்த ஆடிட்டர்ஸோட சொந்தக்காரங்க, இந்த கம்பெனியில் இந்த க்ளோஸ் குரூப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பை பண்ணும் போதும் தே கிரியேட் அ வால்யூம், ரைட்? அது என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணாலும் சார்ட்டில் கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி கண்டுபிடிக்கிற விஷயத்த தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் வந்து கமுக்கமாக வாங்கிட்டு இருக்கான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக எடுத்துங்களா, ஒரு 4 மாதத்துக்கு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இந்தியா சிமெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் வாங்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த நியூஸ் எங்களுக்கு தெரியாது. இட் வாஸ் நாட் அவைலபிள் இன் பப்ளிக் டொமைன். ப்ரைவேட்டாகவும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லு, ரைட்? பட் சார்ட்டில் வந்து காட்டுது தட் சம்திங் இஸ் ஃபிஷி ஹேப்பனிங். அதே மாதிரி தான் ராம்கோலையும் ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ சார்ட்டை வச்சுட்டு நிறைய விஷயத்த வந்து நம்மளால் இன்டர்பிரேட் பண்ண முடியும். அதுக்கான இன்டெப்த் ஸ்டடீஸ் இருக்குது. நீங்கள் அந்த லெவலில் இறங்கி படிக்கிறீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து
எங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸில் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை அப்படி சூப்பர்ஃபிஷியலாக டச் பண்ணுறோம். வி கால் இட் அஸ் அ டெக்னோ ஃபண்டமெண்டல். டெக்னோ ஃபண்டமெண்டல்லாம் டெக்னிக்கலி சார்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அப்பா அந்த கம்பெனி என்ன தான் பண்ணுது, அந்த கம்பெனி என்னென்ன பிஸ்னஸில் இருக்குது, அந்த நம்பர்ஸ்லாம் ஒருத்தரை பார்த்துக்கு பெரிய அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக ஒரு சார்ட்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறோம். ஏன்ட்ட நிறைய பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ் இருக்கிறாங்க, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லலாம். இனவே அவங்களாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உத்தம் இந்த சார்ட்டை நீ பாரு, இந்த ஸ்டாக்கை நீ பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். அப்போ நான் வந்து சொல்லுவேன். இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. பாண்டி ஆக்சைட் இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 10-12 மந்த்ஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா பாண்டி ஆக்சைட் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் உட்காந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குடா. அதுக்கப்புறமா தான் அவங்க கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தால் இந்தியாவில் வந்து பண்ணாத விஷயத்த அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சில விஷயத்தை தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். டேட்டா பேட்டர்ன் ஹேப்பன்ஸ் டு பி மை கிளைண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். கேப்லின் பாயிண்ட் வந்து என் கஸ்டமராக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஐடி சர்வீசஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஐடியா என்ன, விஷன் என்ன. ஸோ டெஃபினட்டாக இட்ஸ் குட் பி அ மல்டி பேக்கர்ன்றது எங்களுக்கு முதல்லே தெரியும். ஸோ இது இன்சைட் ட்ரேடிங்கான்னு கேட்டால் இட்ஸ் நாட் இன்சைட் ட்ரேடிங். ஃபண்டமெண்டலாக எங்களுக்கு தெரியும். சார்ட்டில் வந்து சில விஷயத்தை பார்த்தும் போதும் இன்னும் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி வரும். ஸோ டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் சேர்றது வந்து டெக்னோ ஃபண்டமெண்டல். நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப 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 லேசாக தொடுவோம். அது தேவையில்லைன்னு சில டைமில். ஏன்னு சொன்னால் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படியா இருந்தாலும் சார்ட்டில் வந்துருன்றோம், ரைட்? நியர் பாட்டமில் வந்து நம்மளால் வாங்க முடியும். என்ன நேர்களே, உங்களுக்கு டெக்னிக்கலாக என்ன, ஃபண்டமெண்டல் என்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். டெஃபினட்டாக வாங்க, நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.